வணக்கம் மக்களே. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி வாழ பசங்க ஷோ வந்திருக்கோம். செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏகப்பட்ட கேமராஸ் இருக்குது. மேலே ஒரு கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, சைடில் ஒரு கேமரா, எக்கச்சக்கமான கேமரா இருக்குது. என் மம்மியும் தம்பியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் கண்ணாடி போட்டு அழகா. என் தம்பி தேவையில்லாமல் அங்கே வந்து ஜாலியாக கிக்கு பண்ணிகிட்ருக்கான். பண்ணு அப்படியே நான் தான் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸ்டேஜுக்கு மேலே போய் ஆடாமல் கீழே. கேட்டால் நான் அழகா ஆடுறேன், நான் தான் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றான் மக்களே. அப்புறம் மைக்கேல் ஜாக்சனோட 3 ஸ்டெப்ஸ் எல்லாம் வேறு போடுறான். கண்ணாடி போட்டு ஜாலியாக ஆடுறான். அவன் கூட சும்மா இல்லாமல் நானும் சேர்ந்து ஃபன் பண்ணுறேன். நானும் என் தம்பியும் ஜாலியாக கீழே நின்று ஜாலியாக நானும் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாட்டுருந்தேன். நானும் அவனும் ஒரே மாதிரி டான்ஸ் ஆட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டான் 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 டான்னிட்டு. அப்புறம் வந்து நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். என் தம்பியை மேக்கப் போடலான்னு நாங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து சும்மா இல்லாமல் எண்ணெயை போட்டு வேறு அடிச்சிட்ருக்கான். அவன் கண்ணாடியை தெரியாமல் கீழே போட்டான். அப்புறம் நான் சும்மா உட்காந்துருந்தேன். எண்ணெயை வந்து டங்குன்னு அடிச்சிட்டு இருந்தான். அம்மாவும் அவனும் ஜாலியாக கண்ணாடியில் டிங்கு டிங்கான்னு இருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் தம்பிக்கு மேக்கப் போட போயிட்டோம். என் தம்பி வந்து எல்லாம் மேக்கப் போடுறாங்க. என் தம்பி மேக்கப் போடுறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அம்மாவும் மேக்கப் போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷோவோட ஆங்கர்கிட்ட வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. மைக்கெல்லாம் போட்டுட்ருக்கான் என் தம்பி. அங்கே வந்து நாங்கள் சும்மா இல்லாமல் அவர்கிட்ட வேறு பேசிகிட்டு இருந்தோம். அவரும் போய் மைக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் தம்பிக்கும் மைக் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷோ வந்து செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆங்கர்லாம் வந்து நல்லா பேசினார். ஷோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஷோவோட ஸ்டேஜ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பேரை அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் 3ஆவதாக என் தம்பி பேர்.